गौर निताय की प्रभुपाद की निताय गौर. हरे कृष्णा. இன்னைக்கு ரொம்ப விசேஷமா உங்களுக்கு ஒரு கதை தெரிஞ்சிருக்கும். ரகுநாததாச கோஸ்வாமியோட கதை. ரகுநாததாச கோஸ்வாமி ராதகுண்டத்தின் கரையில அமர்ந்து பஜன் பண்ணிட்டு இருந்த நாம ஜபமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே அந்த மாதிரி ரொம்ப ஜோரா நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு மேல நிறைய வெயில் அடிக்குது. வடநாட்டில் வெயில்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த செக்யூரிட்டிக்கு கூட ஏர் கூலர் கொடுத்தா தான் வேலை செய்வாங்க. நீங்கள் இதில் ஏப்ரல் மே மாதத்தில் இல்லை ஜூன் ஜூலை மாதத்தில் விருந்தாவன் போனீங்கன்னா தெரியும். அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடையில் கூட ஏசி இல்லாமல் இருக்காது. அப்போ அந்த ஒரு வெயிலில் ரகுநாததாச கோஸ்வாமி நாமஜபம் பண்ணுறார். அப்போ என்னாச்சுனாக்கா ஸ்ரீமதி ராதாராணி தன்னுடைய முந்தானை தலைப்பை எடுத்து அவருக்கு நிழலாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை ரூப கோஸ்வாமி பார்த்துட்டு சொன்னார், நாம் ராதாகிருஷ்ணர்கிட்ட சேவையை பெறக்கூடாது. ஆனால் நாம் என்ன செய்யணும்? ராதாகிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும். நீ செய்கிற இந்த காரியத்தினால ராதாராணி உனக்கு சேவை பண்ணுறாங்க, அதனால் உனக்கு நிழல் ஒன்று அமைச்சுக்கோன்னு சொன்னோடனே அவர் பஜன் குடிர் ஒன்று அமைச்சிட்டு, நம்ம இப்போ ராதாகுண்டம் போனீங்கன்னா தெரியும், ரகுநாத தாச கோஸ்வாமியோட பஜன் குடிர் அங்கே இருக்கு, இன்றைக்கும் இருக்கு. இதுதான் நல்ல உதாரணம். நாம பக்தியை நல்லா நாமஜபம் பண்ணணும். நாம் நல்லா ராதாஷ்டமி கொண்டாடணும்னு சொல்லி இத்தனை நாளாக வெயில் கொளுத்துச்சு இல்லையா? நல்லா பாருங்களேன், இத்தனை நாளாக வெயில். நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம், மழைலாம் வராது பரவாயில்ல, நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம விரதம் இருந்து ராதாஷ்டமியை எந்த அசௌகரியம் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி ராத்திரி ஃபுல்லாக மழை பெஞ்சு இப்போ கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஃபேனை வேண்டான்னு சொல்கிறாங்க. இது ராதாராணியினுடைய நேரடி கருணை. எப்படி ரகுநாததாச கோஸ்வாமிக்கு தன் முந்தனை தலைப்பை எடுத்து ராதாராணி நிழல் கொடுத்தாங்களோ, நமக்கு ரொம்ப அருமையாக கிளைமேட்டை உற்பத்தி பண்ணி 12 மணி வரைக்கும். அதுலேயும் பாருங்கள் கிருஷ்ணர் ராத்திரி 12 மணி வரைக்கும் விரதம் இருக்க வைக்கிறார். பிரபுபதாவே இதை நோட் பண்ணி சொல்கிறார். ராதாராணி எவ்வளோ நேரம் விரதம் வச்சுருக்கிறாங்க. அதுவும் அஷ்டமி தான், இதுவும் அஷ்டமி தான். இருக்க சக்தியில் ஒரு குறையும் இல்லை. கிருஷ்ணர் தான் ராதாராணி, ராதாராணி தான் கிருஷ்ணர். ஆனால் அங்கே விரதம் ராத்திரி 12 மணி வரை கஷ்டம். இங்கே மத்தியானம் 12 மணி வரைக்கும் விரதம். நிறைய பேர் 12 மணி தான் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இது விரதமாகவே தெரியாது. இருந்தாலும் இந்த நாளில் விரதம் இருப்பதே ராதாராணி நமக்கு நிறையா கருணையை கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல நமக்கு பக்தி பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் செய்து கொடுப்பது ராதாராணி. செல்வம் பக்தி இல்லையா? இப்போ செல்வத்துக்கு அதிபதி லக்ஷ்மின்னு சொல்கிறோம். எல்லா லக்ஷ்மிக்கும் மூலமாக இருக்கிறது யார்? ராதாராணி தான். அதனால் ராதாராணி ராதாராணியுடைய கருணையினாலேயே நாம் பக்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு பாகவத நம்ம பக்தியை பயிற்சி பண்ணுறதுக்கும் ராதாராணி தான் கருணை. பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னாலும் ராதாராணி தான் கருணையை கொடுக்குறாங்க. இன்னொரு கதை இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச கதையை தான் நான் சொல்கிறேன். சனாதன கோஸ்வாமிக்கு ரூப கோஸ்வாமி அவருக்கு ஸ்பெஷலாக பிரசாதம் பண்ணி கொடுக்குற ஆசைப்பட்டார், கீர் பிரசாதம். அப்போ ஒரு அழகான மாடு மேய்க்கக்கூடிய இளம் பெண் இந்த மாதிரி நீங்கள் கிருஷ்ணருக்கு பிரசாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பால், அரிசி, சுகர், அப்புறம் நெய் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை வச்சு ரொம்ப சூப்பராக பிரசாதம் பண்ணிட்டார். கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டார். சனாதன கோஸ்வாமியை அழைத்து அவர் அந்த பெண்ணை எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி வர்ணனை பண்ணார். அப்படியே சனாதன கோஸ்வாமி கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு தெரியலையா ராதாராணின்னு சொல்லி? நாம் ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும் தானே இருக்கோம். நம்ம ராதாகிருஷ்ணருக்கு சேவையை வாங்கலாமா? இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பண்ண பக்தி எல்லாமே வீணாக போச்சு, பாலாக போச்சுன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பாகவத கைங்கரியம் பண்ணுறதுக்கும் ராதாராணியே நமக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்கிறார். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதியும் ஆசிரிதக. யார் ஒருவர் இந்த நாமசங்கீர்த்தனத்தை எடுத்துக்கிட்டு பக்தியை பயிற்சி பண்ணுறாரோ அவர் ஜட உலகத்தில் இருந்தாலும் ஜட உலகத்தினுடைய மாயையின் கட்டுப்பாட்டில் அவர் கிடையாது. தெய்வீம் பிரகிருதியும், தெய்வீகமான இயற்கை யாரோட கட்டுப்பாட்டில் வர்றோம்?
ராதாராணியின் கட்டுப்பாட்டில் வருகிறோம். அப்படி இல்லைன்னா யார் கட்டுப்பாட்டில் இருக்கோம்? துர்க்கை. ரெண்டுமே குவைட் கான்ட்ரடிக்டரி. என்னன்னு தெரியுமா? துர்க்கையுடைய வேலையே என்னென்னா, நாம் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்க நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார். உலக மக்கள் உனக்கு வந்து நிறைய படையலிடுவாங்க. சக்கரை பொங்கல், கூழ், ஆடு, கோழி, எரும மாடு இதெல்லாம் வந்து பலியிட்டு உன்னை வழிபடுவார்கள். நீ என்ன செய்யணும்? அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் கேட்குறத கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் வந்து ராதாராணிக்கு கீழே வேலை செய்யறதுல என்ன செய்கிறாங்க? அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் கிருஷ்ணருக்கு சமர்ப்பிக்கிறாங்க. சேவையை தருகிறார்கள், பொருளாதாரத்தை தருகிறார்கள், நேரத்தை தருகிறார்கள், சக்தியை தருகிறார்கள். நாம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்மீக இயற்கையினுடைய வழிகாட்டுதல். பௌதிக இயற்கையின் வழிகாட்டுதல் என்ன? கிரீட். அதை கொடு, இதை கொடு, இன்னும் பத்தலை, இன்னும் கொடு அப்படின்னு சொல்லி நாம் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ எவ்வளவு ஆன்மீகம்ங்கிறது, ஆன்மீகமும் பௌதீகமும் ரெண்டு துருவங்கள், குவைட் ஆப்போசிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி இந்த பக்தியை வந்து நம்ம பயிற்சி செய்கிறதுக்கும் பாகவத கைங்கரியம் பண்ணுறதுக்கும் யார் ஒருவர் வந்து இந்த பக்தியை பயிற்சி பண்ணுறாரோ அவர் இந்த நம்மளாம் யாருக்கு வந்து தாசர்கள், யாருடைய சேவகர்கள்? கிருஷ்ணருக்கா? ராதாராணிக்கு. பகவானுக்கு தகுந்த மாதிரி சேவை செய்வது ராதாராணி மட்டும்தான். பகவானை எல்லா விதத்திலும் தன்னுடைய சேவையில் திருப்திப்படுத்தக்கூடிய சக்தி வந்து ராதாராணிக்கு மட்டும்தான் இருக்கான். அதனால் பக்திலேயே உயர்ந்த பக்தி மாதுரிய பக்தி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோபியர்கள் செய்யக்கூடிய பக்தி தான் உயர்ந்தது. அந்த கோபியர்களையே ராதாராணி பகவானுக்கு கைங்கரியம் செய்கிறத பார்த்து வியக்கிறார்கள். அப்படின்னாக்கா ராதாராணியினுடைய அந்த நிலை என்ன என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம். மற்ற வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அவங்களுடைய அப்ரோச் வந்து எது வரைக்கும் வரனாக்கா வைகுந்தத்து அப்ரோச், லக்ஷ்மி நாராயணன், மகாலட்சுமி, அது வரைக்கும் வரும். ஆனால் வந்து ராதாராணியை பற்றி நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ராதா கல்யாணம் பண்ணி வைக்கிறோமா? பண்ணி வச்சு பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஜீவ என்ன பாட போறீங்க? வந்தே கிருஷ்ணானந்த குமாரா நந்த குமாரா மதன கோபாலா மோகன ரூபா. மோகன ரூபான்னு முடிச்சிருக்காங்க. பால என்ன பாடுறீங்களா? பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களின் பொருளும் பிண்டமாய் வீரிந்த பிறங்கொழியானலும் பொருகிய புனலோடு நிலனும் கோடல் மாருதமும் கடல் ஏறும் ஏழுமாமலைகளும் வித்தும்பும் அண்டமும் காணான் விரிந்த பெருமான் அரங்கமா. ஆளை பாடுறீங்களா? ராதாட்டி யார் பாட போறீங்க? அதரம் மதுரம் மதனம் மதுரம் மதனம் மதுரம் அதிகம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே. முறை முறையா எடுத்தன மகாராணி ஜெய் மகாராணி जय 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 बोलो बरसाने वाली की जय 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 राधा रानी की जय महारानी की जय राधा रानी की जय महारानी की जय बोलो बरसाने वाली की जय 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 बोलो बरसाने वाली की जय 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 राधा रानी की जय महारानी की जय राधा रानी की जय महारानी की जय. ஹரி போல். பாட்டியும் பாடி முடிச்சிட்டாங்க.
எல்லாருக்கும் ஒரு ஹரிபோல் கொடுங்க. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது மகாமந்திரம். சிவா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே இடையே நடந்த ஒரு சிறு லீலையை பற்றி இப்பொழுது பார்ப்போம். அவனுக்கு என்னடா மது, இன்னைக்கு யாரை வம்புக்கு எடுக்கலான்னுட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இல்லை யார் வீட்டுக்கு போய் வெண்ணெய் எடுக்கலாம்னுட்டு யோசிச்சுட்டு இருப்பான். என்னடா சுபலா பேசுற? அவன் எடுத்தா நீங்களும் தானே வாங்கி சாப்பிட்றீங்க. சரி சரி விடு அண்ணா, இன்னைக்கு இவங்க என்ன வம்புக்கு இழுக்கிறாங்க. ராதா, நம்ம வேணா அந்த வழியா போயிடலாமா? ஏன் லலிதா, இப்படி போனா என்ன? அதோ பார், அங்கே கிருஷ்ணன் விளையாடி கொண்டிருக்கிறான். இந்த வழியா போனா அவன் ஏதாவது சில்மிஷம் பண்ணுவான். அதானே லலிதா? ஓ, அவனுக்கு பயந்து என்ன வேற வழியா போ சொல்றியா? நான்லாம் அவனுக்கு பயப்பட மாட்டேன். வாங்க போலாம். சரி சரி வா, நேரமாகுது, குமுதவனத்துக்கு போகலாம். ஆமா, இந்த வருஷம் குமுதவனத்துல நிறைய பூ பூத்து இருக்கு. நமக்கு சூரிய பூஜைக்கு பூவுக்கு பஞ்சமே இருக்காது. அம்மா வலிக்குதே. ஏண்டா மது ராதா மேல பந்து எறிகிற? அவ பாவம் இல்ல? பாத்தியா ராதா, அவன் எரிஞ்சிட்டு மதுவை கேட்குறான். இதுக்கு தான் சொன்னேன் நம்ம வேற வழியா போயிடலாம்னு. கிருஷ்ணா, இதெல்லாம் உன் வேலைதான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இப்போ உன்கிட்ட சண்டை போடுறதாவே இல்லை. ஏன், என்ன அவசரம்? எல்லாரும் கூடையோட எங்க போறீங்க? நாங்க குமுதவனத்துக்கு போறோம். சூரிய பூஜைக்கு பூ பறிக்க போறோம். என்னது, பூ பறிக்கவா? என்கிட்ட யாரும் அனுமதி கேட்கலையே. நான் ஏன் உன்கிட்ட அனுமதி கேட்கணும்? நீ என்ன இந்த குமுதவனத்துக்கே ராஜாவா? குமுதவனத்துக்கு மட்டுமா? இந்த நாட்டுக்கே நான் தான் ராஜா. பார்த்து சத்தமா சொல்லாத. கம்சன் காதுல விழுந்துச்சுன்னா நீ அவ்வளோதான். பாத்தையா பலராமண்ணா, இந்த ராதாவை என் பூக்களை பறிக்க வந்திருக்கா. கிருஷ்ணா, நீ ஊத்துனியா? இந்த குமுதவனத்தையே நாசமாக்குனவனே நீதான். என்ன கிருஷ்ணன் நாசமாக்கினானா? என்ன சொல்ற ராதா? ஆமா, பசுக்கள், அவனோட நண்பர்கள், அப்புறம் அவனுடைய முக்கியமான நண்பர்களான இந்த குரங்களையும் வச்சுட்டு இந்த இடத்தையே நாசமாக்குறாங்க. ஒரு சுத்தமானவனை பார்த்து இப்படி சொல்றியே ராதா? என்ன, நீ சுத்தமானவனா? பிறந்த உடனே ஒரு பெண்ணை கொன்னவன் தானே நீ? ராதா, அவள் பெண் இல்லை, பூதனா, ஒரு ராட்சசி. சரி, அப்ப எல்லா கோபியர் வீட்லயும் போய் வெண்ணெய் திருடி சாப்பிட்டானே. அந்த வெண்ணெய் ரொம்ப ருசியா இருந்துச்சுல்ல, அதான்.
ராதே, நீ சொல்றது சரிதான். கொஞ்சம் பெரிதான உடனே கோபியர்கள் கிட்ட இருந்து வஸ்திரம் எல்லாம் திருட ஆரம்பிச்சுட்டா. நீ செஞ்சதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவு ஒன்றும் பவித்திரமானது இல்லை. கிளம்பலாம் வாங்கடி. ஆஹா கிருஷ்ணா, நீ இந்த ஊர்ல இருக்கிற எல்லோரும் உன்னை பாராட்டி உனக்கு பிடிச்ச இனிப்புகளாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உன்னோடு சேர்ந்து எனக்கும் வயிறு நிறைய கிடைச்சிது. ஆஹா, அப்பப்பா, இந்த பிருந்தாவன மக்களுக்கு தான் என் மேல எவ்வளவு ஆசை, எவ்வளவு இனிப்புகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன். அப்பா, தூக்கமா வருது. ஆமா கிருஷ்ணா, நானும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன். எனக்கும் தூக்கமா வருது. மது, என்னைக்குடா நீ கம்மியா சாப்பிட்டு இருக்க? எப்பவுமே வயிறு முட்டை தான் சாப்பிடுவேன். நான் என்னடா பண்றது? உங்களுக்கெல்லாம் சின்ன வயிறு, எனக்கு பெரிய வயிறாச்சே. சும்மா இருங்கடா. கிருஷ்ணா, உன்னோட சாகச பட்டியல்ல அரிஷ்டாசுரனை வதம் செஞ்சதை சேர்த்துக்கலாம். ஓஹோ, கிருஷ்ணன் தன் பாவ பட்டியல இதுவும் சேர்த்துட்டானா? ஆமா, இப்போ உங்க தூய்மையான கிருஷ்ணன் ஒரு எருமையும் கொண்டுட்டான். அச்சோ லலிதா, அவன் எருமை இல்ல, ஒரு எருது. அதுவும் கொடூரமான அசுரன். அப்படியா கிருஷ்ணா? சரி, இருக்கட்டும். எதுவாக இருந்தால் என்ன, ஒரு உயிரை கொண்டு இருக்கிற. கிருஷ்ணன் அவனை கொல்லலைன்னா அவன் நம்ம எல்லாரையும் கொண்டு இருப்பான். சாஸ்திரப்படி ஒரு காளையை கொல்றது பாவச் செயல். அது மிகப்பெரிய தோஷம். அந்த தோஷத்தை எப்படி தீர்க்க போற? சரி, நாளைக்கு காலையிலே போய் யமுனையில குளிச்சிடுறேன். அப்ப தோஷம் போயிடும். இதெல்லாம் ஒரு பிராயச்சித்தமா? லலிதா சொல்றது சரிதான். இதெல்லாம் பத்தாது. நீ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா புண்ணிய நதிகளையும் நீராடினாதான் இந்த தோஷம் போகும். ஓ, எல்லா நதிகளிலும் நீராடணுமா? என்ன செய்ய? கிருஷ்ணா, அப்போனா நீ உலகத்தை எல்லாம் சுத்தணும். கிருஷ்ணா, எங்களை எல்லாம் கூட்டிட்டு போறியா? அருமை அருமை. நீங்க 2 பேரும் வாயை மூடுங்கடா. கிருஷ்ணன் ஏதாவது பண்ணுவான். எனக்கு ஒரு நல்ல யோசனை. எல்லா நதிகளையும் நான் இங்க வர வைக்க போறேன். என்ன, எல்லா நதியும் இங்கே வர வைக்கிறாயா? நடப்பதை பேசு கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஏதாவது பேசி திரும்ப அசிங்கப்படாது. முடியாது. இப்ப பாருங்க. கிருஷ்ணா, அருமை அருமை. குளத்தை நல்லா தோண்டிட்டியே. அனைத்து நதியும் இப்ப எப்படி வர வைப்பீங்க? வணக்கம், நான் தான் கங்கை, மலைகளின் அரசனான ஹிமவானின் மகள். கிருஷ்ணா, நான் காவேரி, பிரம்மதேவனின் கரங்களால் நதியாக படைக்கப்பட்டவள். நான் தான் கோதாவரி. கிருஷ்ணா, என் நீர் மிகவும் அருமையாக இருக்கும், உன்னை போலவே இனிப்பாக இருக்கும். கிருஷ்ணா, நான் தான் சரஸ்வதி, நான் எப்போதும் விஷ்ணுவோடு இணைந்திருப்பேன். கிருஷ்ணா, நான் தான் யமுனை, சூரிய தேவனின் மகள். உனக்குத்தான் என்னை நன்றாக தெரியுமே. உன்னுடைய செல்ல நதி நான் தான். எங்கள் அனைவரையும் எதற்காக அழைத்தாய் என்று தெரிந்து கொள்ளலாமா? எல்லாரும் உங்களுடைய புனித நீரால இந்த குளத்தை நிரப்பணும். அப்படியே ஆகட்டும் கிருஷ்ணா, இந்த குளத்தை நிரப்பி விடுகிறோம். ராதா, என்னால முடியாதுன்னு சொன்னியே. அனைத்து புனித நீரையும் இங்கேயே வர வச்சுட்டேன். இப்ப இதுல குளிச்சா என்னோட பாவம் எல்லாம் போயிடும் தானே ராதா? சரி, இந்த குளத்துக்கு ஒரு பெயர் வைக்கலாமா? ஷாம் குன்னு வைக்கலாம்.
கிருஷ்ணா, ராதா ரொம்ப பாவம். 3 பேரும் வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. ஹே ராதா, நான் இந்த குளத்துல குளிச்சு இப்ப புனிதமாயிட்டேன். ஆனா நான் கொன்ன அசுரங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணி நீ தான் பாவத்தை தேடிக்கிட்ட. இப்ப நீ என்ன செய்ய போற? போனா போகுது, வேணும்னா இந்த குளத்துல குளிச்சு நீயும் புனிதமாயிக்கோ. ஏச்சி, இது இல்லையா? நீ இதுல குளிச்சதால உன் பாவம் எல்லாம் இந்த தண்ணியில தான் இருக்கும். அதுல வந்து நான் எப்படி குளிக்கிறது? அப்ப நீ எப்படி உன் பாவத்தை தொலைக்க போற? நீ உண்டாக்கின குளத்துல குளிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்? உன்னாலதான் குளத்தை உண்டாக்க முடியுமா? எங்களாலையும் உண்டாக்க முடியும். ஆமாம் ராதா, நீ சொல்றது கரெக்ட். நம்மளுக்கான குளத்தை நாமளே உருவாக்கலாம். ஆமாம். எல்லாரும் வளையலை கழட்டுங்க. இந்த வளையலாலேயே தோண்டி தோண்டி நம்ம குளத்தை உருவாக்கிடலாம். எப்படியோ ஒரு குளத்தை உருவாக்கிட்டோம்பா. பரவாயில்லையே ராதா. ஒரு அழகான குளத்தை உருவாக்கிட்ட. ஆனா அதுல புனித நீர் தான் இல்ல. எங்களுக்கும் புனித நீர் வரும். என்ன ராதா, மழை வருதான்னு பாக்குறியா? கருமேகமே இல்லையே, எப்படி மழை வரும்? நாங்க வேணா இந்த குளத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து உன்னோட குளத்துல ஊத்தட்டுமா? ராதாவுக்கு ரோஷம் அதிகம்டா. கிருஷ்ணனோட குளத்துல இருந்து தண்ணி வாங்க மாட்டான். டேய் மது, சுபலா, சும்மா இருங்கடா. சும்மா சும்மா ராதாவை கேலி பண்ணாதீங்கடா. அப்புறம் அவளுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்தா அழுதுடுவா. அழுதே அவ தோண்டின குளத்தை அவளே நிறைச்சிடுவா. போங்கடா, சும்மா இருங்கடா. போதும், நிறுத்துங்க. நான் பக்கத்துல இருக்கிற மானச கங்கால இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து என்னோட குளத்தை நிரப்புவேன். ராதா, இது பிரயோஜனமே இல்லை. ஆமாம் ராதா, முடியலடி. இதை நிரப்புவதற்குள்ள நம்ம ஆயுளே முடிஞ்சிடும் போல. ஆமா லலிதா, விசாக்கா, இப்ப என்ன செய்யறதுனே புரியலையே. கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, நீங்க தான் ராதாவுக்கு உதவி பண்ணணும். நீ மிகவும் சோர்ந்து விட்டாய் ராதே. நாங்கள் வேண்டுமென்றால் உனக்கு உதவட்டுமா? இந்த புனித நீரை கொண்டு நீ தோண்டிய குளத்தை நிரப்பித் தருகிறோம். எங்கள் சேவையை ஏற்றுக்கொள்வாயா ராதா? அவள் ஒன்றும் சொல்ல மாட்டாள். வாருங்கள், நாம் சென்று குளத்தை நிரப்புவோம். நிச்சயமாக உங்களுடைய புனித நீரை கொண்டு என் குளத்தை நிரப்புங்கள். நீ உருவாக்கின இந்த குளம் என் குளத்தை விட ரொம்ப அழகா இருக்கு. நான் தினம் தினம் இங்கு வந்துதான் குளிப்பேன். இந்த பிருந்தாவனத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இந்த குளம் இருக்க போகுது. கிருஷ்ணா, நீ உருவாக்கின குளம் கூட மிகவும் அழகாத்தான் இருக்கு. நானும் என் தோழிகளும் இனி இதில் தான் தினமும் நீராடி விளையாடுவோம். நீ கூறியது போல நீ உருவாக்கின இந்த குளம் தான் எனக்கு மிகவும் பிடித்த இடமாக இருக்கும். ராதா, நீ உருவாக்கின குளத்துக்கு ராதா குண்டுன்னு பேர் வைக்கலாம். ராதா குண்ட். ஹாய் ஷாம் குண்ட். ஐ ராதா குண்ட். ஹரே கிருஷ்ணா. அனைவரும் ராதா குண்ட், ஷியாம் குண்ட் கொண்ட இந்த 2 குளங்களும் உருவான கதையை பார்த்தீர்கள். ஆனால் கலியுகத்தில் இது நாளடைவில் என்னவென்று அனைவருக்கும் தெரியாமல் மறைந்து போயின.
ஸ்வயம் கிருஷ்ண அவதாரமான சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்பு தனது பிருந்தாவன யாத்திரையின் போது இந்த ஷியாம்குண்ட் ராதாகுண்ட் இரண்டையும் கண்டுபிடித்தார். அதுவரை அந்த ஊர் மக்கள் அதை கௌரி நதி மற்றும் கருப்பு நதி என்று அழைத்து கொண்டிருந்தனர். தனது நண்பர் பலபத்ரா பட்டாச்சாரியாவுடன் சேர்ந்து இந்த புனித குண்டங்களை அடையாளம் கண்டு கொண்டார். சைத்தன்ய மகாபிரபு திலகம் வைத்துக் கொள்ள வந்தது. ஹரே கிருஷ்ணா. दुलारे की जय जय जय, बोलो वृंदावनेश्वरी की जय जय जय, राधा रानी की जय, माता रानी की जय, राजा रानी की जय, राजा देवी की जय, राजा रानी की जय, राजा देवी की जय, राजा राजकुमारी की जय जय जय, राजा राजकुमारी की जय जय जय, राजा रानी की जय, राधा रानी की जय, महारानी की जय, बरसाने वालों की जय जय जय, बरसाने वालों की जय जय जय, नंदगांव वालों की जय जय जय, नंदगांव वालों की जय जय जय, राधा कुंड वालों की जय जय जय, राधा कुंड वालों की जय जय जय, राधा रानी की जय, राधा रानी की जय, राधा रानी की जय, महारानी की जय, राधा श्याम सुंदर की जय जय जय, राधा श्याम सुंदर की जय जय जय, गोकुल के वासियों की जय जय जय, गोकुल की वासियों की जय जय जय, गोविंद जय जय गोपाल 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 जय जय, राधा रमण हरि गोविंद 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 जय जय, गोविंद जय